பருப்பு கொண்ட கடலைக்கு இந்த மாதிரியான மசாலா அரைச்சி இப்படி ஒரு குழம்பு ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி ஒன்று செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு சேர்த்துக்குங்க. அது கூட நம்ம உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கடுகு, வெந்தயம் போட மறந்ததுனால வெங்காயத்தை போட்டதுக்கு பிறகு நான் கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை நம்ம முதல் நாள் நைட் ஊற வச்சுட்டு அதை நான் 10 விசிலுக்கு மாதிரி குக்கரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் சாதாரண பாத்திரத்துலையும் நீங்கள் கடலையை நல்லா மையாக ஓரளவு நல்லா முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்து செஞ்சும் பொழுது இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி புளிப்பு தன்மைக்கு தேவையான மாதிரி நான் 3 தக்காளி எடுத்திருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுட்டு மசாலா தூளும் போட்டுக்குங்க. போட்டு இதை கொஞ்சம் ஓரளவு வதக்கி விடணும். நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்லேயே நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் கலந்து இந்த இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ தான் பச்சை மணமெல்லாம் போகும். இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடலையை அவிச்சிட்டு தண்ணியை தனியாக, கடலையை தனியாக, அதாவது கடலை அவிச்ச தண்ணியை தனியாகவும் கடலையை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கையில் பாருங்கள், குக்கரில் கடலை நல்லா வெந்திருக்கும். இப்போ குக்கரை திறந்து பாருங்கள். நீங்கள் குக்கர் இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் கடலையை தனியாக அவிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் தண்ணியை நம்ம தனியாகவும் கடலையை நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். அமுக்கி பார்க்கையில் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நான் கடலையை இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்குவோம். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து வேகும் பொழுது கடலை நல்லா இருக்கும். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் கடலை அவிச்ச தண்ணியை நம்ம இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு பெரிய சீரகம் சேர்த்துக்குங்க. பெரிய சீரகம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு 4 அல்லது 5 முந்திரி பருப்புகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கதை நீங்கள் இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் அந்த தேங்காயோட இது பச்சை தன்மை போகிற வரைக்கும், ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்ப பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நான் குழம்ப திறந்து பார்த்தேன், நல்லா கொதித்து வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வற்றி இந்த மசாலாவோட வேக வச்சு வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு, அதாவது அந்த பேஸ்ட்டு தேங்காயெலாம் அரைச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டு அது கூட தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விட்டதுக்கு பிறகு கொத்தமல்லி தழைகளை நம்ம வெட்டி இதோடு சேர்த்துக்குவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் போடும்பொழுது இன்னமுமே நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடலை குழம்பு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.